ஆபரேஷன் சிந்தூர் நேற்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாரதி ராஜாவுடன் இணையலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதில் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட 3 மத்திய அமைச்சர்கள் அதே போல எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி செயல்படுத்தப்பட்டது, இதன் மூலமாக இந்தியாவிற்கு என்ன பலன் கிடைத்தது என்ற விவரங்கள் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது இந்த 9 தீவிரவாத முகாம்களை தாக்கியதன் மூலமாக 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை அவர் அந்த கூட்டத்தில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள், அதாவது தற்போது பாகிஸ்தான் இந்தியாவிற்கு அந்த 9 தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய எல்லையில் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. அதற்கு எப்படி இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது என்பதையும் இந்திய ராணுவத்தின் பலத்தை எப்படி நிரூபித்திருக்கிறோம் என்பதையும் இந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் விளக்கி கூறியதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் நேற்று நடைபெற்ற அந்த ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தீவிரவாத ஒழிப்பு விஷயத்தை மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருவதாகவும் அந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.